இப்போ சமீபத்தில் வந்துட்டு இந்த நாங்கள் அப்படிங்கிற திரைப்படத்தை பார்த்துட்டு வரோம் திரையரங்கத்தில். மிக அருமையாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம், தமிழ் திரைப்படம். எப்போவுமே வந்துட்டு மலையாளம் மேற்கு வங்காளத்தில் தான் வந்துட்டு சர்வதேச தரத்தில் ஒரு படம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த வரிசையில் வந்துட்டு ஒரு தமிழ் திரைப்படம் வந்துட்டு ராட்டர்டாம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கான தரம் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தோட சிம்பிளிசிட்டி, கதை அமைப்பு, திரைக்கதை அமைச்ச விதம், கதாபாத்திர அமைப்பு, அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்துட்டு டெக்னிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் கொண்டு போன விதம் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் எப்படி ஒரு பேரன்பு, மேற்கு தொடர்ச்சி மலை, கடைசி விவசாயி மாதிரி படங்கள் பேசப்பட்டுருச்சோ அதே மாதிரி இந்த படமும் வந்துட்டு அது ஒரு அதுக்கான உயரம் வந்துட்டு இந்த படத்தில் இருக்குது. அதுக்கான ஒரு தரம் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஆதரிக்கணும். இந்த மாதிரி சின்ன படங்கள், எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணுற படங்கள் சொல்லும்போது அதை வந்துட்டு நம்ம சில நேரம் ஓடிடியில் மட்டுமே பார்த்துடலான்னு சொல்லிட்டு விட்டுருவோம். இந்த படத்தை திரையரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ரொம்ப அழகாக அருமையாக எடுக்கப்பட்ட ஃபீல் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி படங்களை நம்ம கண்டிப்பாக ஆதரிக்கணும். அப்போ தான் இதே மாதிரி நிறைய புது இயக்குநர்கள், புது முயற்சிகளும், வித்தியாசமான கதையமைப்புகளும் வந்து தமிழ் சினிமாவுக்கு வரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக இந்த படத்தை திரையரங்கத்தில் வந்து பாருங்கள். படம் ரொம்ப நல்லா இருந்தது. டைரக்டரே சினிமாட்டோகிராஃபியும் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு இமோஷனலான கண்டென்ட்டு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. இப்போ வர கமர்ஷியல் படத்துக்கு நடுவில் கொஞ்சம் வந்து ஸ்லோ பேஸ்டாக இருக்குது படம். பட் ஆனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். கதையை சொல்லிவிட்டு அந்த சுவாரஸ்யம் போயிடும். பட் ஆனால் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு பாலுமேந்திரா சாரோட படம்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், நம்ம ரொம்ப மெதுவாக போகும், படம் மூவ் ஆகும், தேவையில்லாத கேமரா மூவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு கண்டென்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி படம் தான் இது. இதில் வந்து புதுசாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு அப்பா பசங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா, அவர் அந்த பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை, தரமான படம். பட் ஆடியன்ஸ் தான் இது எப்படி பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப கமர்ஷியலாக இருக்காது, பட் ஆனால் நல்ல படம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனல். நல்லா இருக்குண்ணா. ஃபேமிலி இது, அதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சவனால வந்து பசங்களுடைய லைஃப் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து உண்மையாக சொல்லியிருக்காங்க. எல்லாமே ரியல் லைஃபாக இருக்குண்ணா. அதாவது ஒரு விலங்குக்கு இருக்கிற உணர்வு கூட அந்த அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கொடுக்கல. அந்த விலங்கு கொடுத்த உணர்வு வந்து ஒய்ஃபு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஃபேமிலி நல்லாயிருக்கும். நாங்கள் படம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு. எமோஷனலாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்குது. படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து ஆக்டர்ஸோட ஆக்டிங். எல்லாருமே புதுமுகமாக இருக்காங்க. ஆனால் ரொம்ப ப்ரொஃபஷனலாக பல வருஷமாக நடித்தவங்க மாதிரியான ஒரு நடிப்பை காட்டியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்தோட கான்செப்ட் வந்து ஒரு வசதியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி வறுமைக்கு போகும்போது அந்த ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட் வந்து அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் பசங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையாக. குட் ஃபிலிம் ப்ரோ, செமையாக இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிலிம். அழகாக எமோஷன்ஸை கன்வே பண்ணுற ஃபிலிமாக பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃபேஸ் ஆஃப் ஃபிலிமை வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. டைரக்டரே வந்து சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங், ரைட்டிங் எல்லாமே அவரே பண்ணியிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த டைரக்ஷனில் நிறைய ஷார்ட்ஸ் வந்து ஒன் டேக் போயிருந்தாங்க. இந்த ஒன் டேக்லாம் வந்து சினிமோட்டோகிராஃபியாகவும் அதை ஷார்ட் பேலன்ஸ் பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸாகவும் அதை வந்து ஹேண்டில் பண்ணி நல்லா ஒர்க் வாங்கியிருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சின்ன பசங்கள்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங். ஹீரோ சாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மேம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மெயினாக இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியது மியூசிக் டைரக்டர். படம் ஃபுல்லாக த்ரூ அவுட் த ஃபிலிம் மியூசிக் வந்து என்கேஜிங்காக சூப்பராக பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. செம ஒர்க், சூப்பர் ஒர்க். சொல்ல வரதெல்லாம் நீங்கள் பெருசாக அதில் கன்சிடர் பண்ண வேணாம். ஒரு சிம்பிளாக ஒரு 4 பேருக்குள்ளே 5 பேருக்குள்ளே இருக்க ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக அவங்க 5 பேர் ஒரு நாய், அவ்வளோதான். அவ்வளோ ஸ்டோரியாக அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் அதை நீட்டாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காம்பேக்டான ஃபிலிமாக என்ஜாயபுளாக இருக்கும். நல்ல ஃபிலிம், சூப்பராக இருக்கும். 3 பசங்களுமே ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க நடிப்பு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகி கண்டிப்பாக அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு. அப்பாவும் ரொம்ப நல்லா போய் பண்ணியிருந்தாரு. ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவை நிஜமாலே நம்ம லைஃப்பில் வந்த அப்பாவை கண்டிப்பாக நம்ம ஞாபகப்படுத்திடுவோம். நம்ம ஸ்ட்ரிக்டான அப்பா இருந்தால் அவர் கண்டிப்பாக ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு நடிப்பு இருக்கு. மியூசிக், டெக்னிக்கல் ஒர்க் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்கு ஈக்குவலாக கம்பீட் பண்ணுற அளவுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் பண்ணியிருக்கு. விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பியூட்டி,
ஊட்டியை மையப்படுத்தி எல்லா மொத்த படமும் இருக்கனால விஷுவல்ஸாக வந்து ரொம்ப அப்பீலிங்காகவே இருக்கு. படத்தில் குறைகள் அப்படின்னு எதுவும் இல்லை. படம் முழுசாகவே நம்மளை என்கேஜ் பண்ணி உட்கார்ற மாதிரியான படமாக இருக்கு. இந்த படத்தில் சின்ன பசங்க 3 பேர் நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பு வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த படத்தில் ஒரு அப்பா மகன் அப்பாவும் மகனுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான். அப்பா 3 பசங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப் தான் கதை. அப்பாவை நடித்தவர் வந்து மிக அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. எங்கேயுமே நடித்த ஃபீலே இல்லை. எல்லாருமே அப்படியே அந்த கேரக்டரில் வாழ்ந்துருக்கிற ஃபீலிங் வந்துட்டு ஏற்படுறது. நிச்சயமாக இந்த அப்பா கேரக்டர் நடித்தவருக்கு ஒரு தேசிய விருது கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ரொம்ப அருமையாக இருக்குது. எப்போவுமே வந்துட்டு ஒரு டெக்னிக்கலிட்டிஸ் வந்து தனியாக தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, துண்டாக தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சினிமாவில். இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு அது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக்கு, சவுண்டு டிசைனிங் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த படத்தோட இயக்குனரே இந்த படத்தோட தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர், படத்தொகுப்பாளர். ஸோ அதை புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு கதை மேலே இருக்கிற நம்பிக்கையும் மக்களோட ரசனை மேலே நம்பிக்கையை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முயற்சிகளை வந்துட்டு என்றைக்குமே நம்ம பாராட்டணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ரொம்ப அருமையான படம், ரொம்ப டச்சிங்கான படம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ராட்டர்டாம் அளவுக்கு சர்வதேச திரைப்பட விழாக்களில் ஒரு தமிழ் படம் திரையிடுறதும் அந்த படத்தை அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் பொழுதே தெரியுது இந்த படத்தோட தரம் எப்படி இருக்கும்னு. அது கொஞ்சம் கூட அது குறைவு இல்லாமல் அதுக்கு ஒரு ஈடு கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல திரைப்படமாக இந்த படம் இருக்குது நிச்சயம்.